என்னையா காசு 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 பணம் படம் போங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணா கூட அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறான். காசு கிடையாது, ஒண்ணு கிடையாது. இந்த வருஷம் நம்ம எல்லாருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமாக இருக்கிற வருஷமாக இருக்கும். எல்லா வருஷமும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இந்த வருஷம் சொல்லப்போனால் அப்ஸ் இருந்துச்சோ இல்லையோ டவுன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு இந்த வீழ்ச்சி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் ஆகட்டும், போண்டாமணி சார் ஆகட்டும், மனோபாலா சார் ஆகட்டும், மயில்சாமி சார் ஆகட்டும், சொல்லப்போனால் டிபி ஜெகேந்திரன் சார் ஆகட்டும், எல்லாரும் மறைந்த ஒரு வருஷம் இந்த 2023. தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு இவங்க எல்லாரும் ஒரு மைல் ஸ்டோன்ஸாக இருந்தவங்க. சொல்லப்போனால் விஜயகாந்த் சாரை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் ஃபஸ்ட் மிமிக்ரி ஸ்டார்ட் பண்ணது விஜயகாந்த் சாரை வச்சு தான். அவரை பற்றி பேசினாலே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. அதாவது உண்மையை சொல்லணுன்னா, மனிதநேயம் மறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது உண்மை தான். ஏன்னா விஜயகாந்த் சார் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க. இருக்கும் போது கொண்டாடாமல் விட்ட ஒரு மனிதன். இந்த பிளாக் ஸ்கின் டோனுக்காகவே ரிஜெக்ட் பண்ண கேட்டகரியிலேருந்து உடச்சி வந்த ஒரு ஆள். ரஜினி, கமல் அப்படின்றவங்களை தாண்டி அவங்களுக்கு ஈக்குவலாக போட்டி போகிறதுக்கு நின்ன ஒரு ஆள் விஜயகாந்த் சார். அவர் மறைவு எல்லாரையும் முழுக்கி போட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, நடந்து விட்டது. இந்த வருஷம் எப்படி வேணால் போகட்டும். வரப்போகிற வருஷத்தை கொஞ்சம் ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். நாளைக்கு டே 1 2024. இந்த வருஷம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே தான் நம்மளும் ஒரு எப்படி சொல்கிறது, அது ஏதோ சொல்லுவாங்க தெரியலையே, இருங்க. ரெசல்யூஷன் அதாவது இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாராலையும் கீப் அப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நியூ இயர் ரெசல்யூஷன்னாலே அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதம் நான் விரல ஆற்றவல்லடா, விரல விட்டு ஆற்றவன். நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு பண்ணுறப்ப எல்லாருக்கும் பொதுவாக ஒரு ரெசல்யூஷன் இருக்கும். அதே ரெசல்யூஷன் தான் நானும் வச்சுக்க போகிறேன். இந்த 6 பேக் வைக்கிறதுன்ட்டு. ஸோ இந்த டிசம்பருக்குள்ளே 6 பேக் வைக்கணும். நெக்ஸ்ட் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் ஆசை இல்லை, கொஞ்சம் சின்னதாகவே. அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம சேனலுக்கு ஒரு 5K ஃபாலோவர்ஸ், அதாவது 5K சப்ஸ்கிரைபர்ஸ் அட்டைன் பண்ணுன்ற டார்கெட் ஒன்று வச்சுருக்கேன். அதே மாதிரி ரொம்ப பெருசாக ஆசைலாம் இல்லை, அதே மாதிரி ஒரு 5K வியூஸ் அட்டைன் பண்ணணும் அப்படின்றது டோட்டல் கிடையாது. 1 வீடியோவுக்கு ஒரு 5K அட்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். எனக்கே டவுட்டாக இருக்குது, சொல்லலாமா வேணாம். ரெசல்யூஷனாக வச்சா அது பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயமாக இருக்கும். அதனால் ரெசல்யூஷன் அப்படின்றது இல்லாமல் இது ஒரு தனி கேட்டகரியில் என்னென்னா, வாரம் வீடியோ போடுவேன். அப்படி வாரம் போட முடியலனாலும் கம்பல்சரியாக மந்த்லி
1 வீடியோவாச்சும் கண்டிப்பாக வந்துடணும். வாரம் வரும். மாதத்துக்கு ஒரு வீடியோவாச்சும் எப்படியாவது போட்டுருணும் அப்படின்ற ஒரு டார்கெட். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்கலான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்குது. அது மேபி இந்த வருஷத்துக்குள்ளே வாங்கிட ட்ரை பண்ணணும். ரொம்ப பெரிய ஆசை ஒன்று இருக்குது. இது வந்து நான் நினச்சா மட்டும் முடியாது, நம்ம க்ரூஸும் நினைக்கணும். அதாவது என்னென்னா, ஒன் ஷார்ட் ஃபிலிம் வந்து ஸ்கிரிப்ட் ரிட்டர்ன் பண்ணியாச்சு, கேஸ்டிங் கூட ஓகேன்னு வச்சிங்களேன். அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆசை ஒன்று இருக்குது. தட்ஸ் இட். அதாவது இந்த வருஷம் நம்ம எடுத்துக்கிட்ட ரெசல்யூஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணுறோமா அப்படின்ற வீடியோ வந்து இந்த வருஷம் அதாவது 2024 எண்டில் வந்து வீடியோ ரிலீஸ் ஆகும். மறக்காமல் பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா 5K ஞாபகம் இருக்குல்ல, அதான் 5K அட்டெண்ட் பண்ணுறோம். அதுக்கு உங்கள் சப்போர்ட்டும் தேவை. பாய். அப்புறம் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர். என்ஜாய் பண்ணுங்கள். நக்கு